கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா உமக்கு நன்றி. ராஜாவே பரலோகத்தின் தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா உமக்கு நன்றி. ராஜாவே நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே அப்பா, பரிசுத்த தெய்வமே அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா உமக்கு நன்றி. நன்றி ராஜாவே, பரலோகத்தின் தேவனே அப்பா, பரிசுத்த தெய்வமே அப்பா, பரிசுத்தரே அப்பா உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே அப்பா, ராஜாவே அப்பா, ராஜாதி ராஜாவே, பரலோகத்தின் தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே அப்பா உம்மை நோக்கி அப்பா நாங்கள் தலைவனுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா இந்த ஆராதனை வேளையிலே அப்பா எங்கள் அசைவட போவதற்காக உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா உமக்கு நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, பரலோகத்தின் தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக பாடுகள் அனுபவித்தவரே அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எங்களுக்காக பலியான அப்பா எங்கள் தேவாதி தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா உமக்கு நன்றி. நன்றி கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே அப்பா உம்மை நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா பரலோகத்தின் தேவனே அப்பா, ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எங்களுக்காக அப்பா நீர் உலகத்தை அப்பா நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜாவே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா உமக்கு நன்றி ராஜாவே. அப்பா எங்களை அப்பா இந்நாள் வரைக்கும் அப்பா எங்களுக்கு ஆயுளை நீட்டித்து அப்பா எங்களை கிருபையா எங்களை வாழ வைத்திருக்கிறீரே அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜாவே. அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா உமக்கு நன்றி. நன்றி ராஜாவே, பரலோகத்தின் தேவனே அப்பா உமது கிருபையால் அப்பா எங்களை வாழ வைத்து அப்பா நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா இந்த ஆராதனை வேலையிலும் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஒவ்வொரு வேலையிலும் அப்பா செய்தி வேலையிலும் அப்பா சங்கீத வேலையிலும் அப்பா காணிக்கை வேலையிலும் அப்பா நீர் வந்து அசைவாட போவதற்காக உமக்கு நன்றி ராஜாவே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி. நன்றி நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி ராஜாவே. அப்பா பரிசுத்தரே அப்பா, பரிசுத்த தெய்வமே அப்பா, பரலோகத்தின் தேவனே அப்பா உமக்கு நன்றி. நன்றி ராஜாவே. அப்பா தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, உம்மை நோக்கி அப்பா நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா எங்களுக்காக ஆராதனை வேளையிலே அப்பா நீர் ஆசீர்வாதம் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. உமக்கு நன்றி. நன்றி கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி. நன்றி நன்றி ராஜாவே, பரலோகத்தின் தேவனே அப்பா நீர் அப்பா எங்களுக்கு கிருபையாய் அப்பா எங்களை வழிநடத்த போவதற்காக அப்பா உமக்கு நன்றி. நன்றி கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே, பரிசுத்த தெய்வமே அப்பா, பரிசுத்த தெய்வமே, பரிசுத்தரே அப்பா நீர் அப்பா பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா உம்மை நோக்கி அப்பா எங்கள் தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு அப்பா கிருபை அளித்தீரே, உமக்கு நன்றி ராஜாவே, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாவே. அப்பா நீர் அப்பா இந்த ஆராதனை வேளையிலே அப்பா நீர் ஆசீர்வாத போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா எங்களுடைய பாவங்கள் அப்பா எங்களுடைய குற்றங்கள் யாவும் தடைவிடாதபடிக்கு அப்பா எங்களை உறுதி செய்ய அப்பா நீங்கள் சுத்திகரித்து அப்பா இந்த ஆராதனை வேளையிலே அப்பா நீர் ஆசீர்வாத போவதற்காக உமக்கு நன்றி ராஜாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜாவே. அப்பா இந்த நாவலிலே கூட அப்பா நீர் அப்பா ஆசீர்வதிப்பதற்காக உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீயே அப்படியே அப்பா இந்த நாள் முழுவதும் அப்பா உங்களுடைய கிருபை கடந்து வரட்டும். ஒவ்வொரு வேளையிலும் அப்பா உங்களுடைய கிருபை அப்பா கடந்து வரட்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆரம்பமாக முதலாவது பாடல், பாடல் எண் 73.
369.
காரியங்களை நினைவு கூர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். அவரை துதித்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்.
ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பும்படி வல்லமையுள்ள தேவன் என்னை தம்முடைய வல்லமையினால் நிரப்புவதற்கு என்னுடைய குற்றம் குறைவுகள் தடையாக இருந்துவிடக்கூடாது என்று சொல்லி உண்மையாய் உணர்ந்து தேவ சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்து சிறு சிறு குறைவுகள் இருந்தாலும் அவைகளை உண்மையாய் உணர்ந்து கர்த்தரிடத்தில் விட்டு கொடுப்போமா? கர்த்தாவே, நீர் கடந்து வந்த இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பதற்கும் நீர் உம்முடைய பிரசன்னத்தினாலே, உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய அபிஷேகத்தினாலே என்னை நிரப்புவதற்கும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நிரப்புவதற்கும் என்னுடைய குற்றம் குறைவுகள் ஒரு தடையாய் இருந்து விடாதபடிக்கு தகப்பனே அப்பா, என்னை உம்முடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. கேட்போமா? கேட்போமா? ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் ராஜாவே, உமக்கு உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவருடைய குற்றங்குறைவுகள் கூட கர்த்தாவே நீர் கடந்து வருவதற்கும் உம்முடைய அபிஷேகத்தினால் உம்முடைய வல்லமையினால் நிரப்புவதற்கும் தடையாக இருந்து விடாதபடிக்கு எங்கள் ஆண்டவர் நீர் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி தகுதிப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. ஆமென், 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 ஆமென். கர்த்தரை துதிப்பது என்பது யாரோ ஒருவர் மேடையில் மயக்க பிடிச்சுக்கிட்டு துதிச்சாதான் நான் துதிப்பேன். அது துதியே கிடையாது. கர்த்தரை துதிப்பது தானாகவே துதித்துக் கொண்டிருப்பது. மயக்கு பிடிச்சு ஒருத்தங்க துதிக்கும் போது நானும் சேர்ந்து துதிப்பேன். அவங்க நிறுத்திட்டா நான் நிறுத்திடுவேன். அது ஜெபிக்காதவர்களுக்கு அடையாளம். ஜெபமே கிடையாது, செத்து போன அனுபவம். துதியை யாராலும் தடை செய்ய முடியாது. யாராவது ஒருத்தவங்க மைக்க பிடிச்சு நடத்தினா நான் கூட சேர்ந்துக்கிட்டு ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுவேன். அவங்க நிறுத்திட்டா நானும் நிறுத்திடுவேன். வாயை திறந்து துதிப்போமே. அறவேக்காட்டுத்தனெல்லாம் மாறணும். இன்னும் மாறாம இருந்தா எப்படி? வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், துதிப்போம். Hallelujah, hallelujah, hallelujah. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே. உம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. கர்த்தாவே, என்னை இந்த ஆராதனை வேளையிலே உன் பிள்ளையாய் நீர் ஏற்றுக்கொள்வதற்கு என்னிடத்தில் எந்த குறைவு இருந்தாலும், குற்றம் இருந்தாலும், தவறுகள் இருந்தாலும் என்னை ஒரு விஷயம் இரத்தத்தினால் கழுவி என்னை தகுதிப்படுத்தி உன் பிள்ளையாய் மாற்றுங்கப்பா. உங்க பிரசன்னம் என்னை நிரப்ப வேண்டாண்டவரே. என்னுடைய குற்றம் குறைவுகள்
நீர் என்னை நிரப்புவதற்கு தடையாக இருந்து விடக்கூடாது ஐயா. என்னை ஒரு விசை நிரப்புங்கப்பா, என்னை ஒரு விசை நிரப்புங்கப்பா, என்னை ஒரு விசை நிரப்புங்கப்பா, என்னை ஒரு விசை நிரப்புங்கப்பா, என்னை ஒரு விசை நிரப்புங்க ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை என்னை நிரப்பும், குறைவுள்ள என்னை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். என்னிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லி அப்படி நினைத்து கொள்ள வேண்டாம் அன்பானவர்களே. குறைவுகளை உணர்வோம், தவறினதை உணர்வோம். எங்கே எந்த காரியத்திலே குறைவுபட்டோம், எந்த காரியத்திலே தவறினோம், அதை உணர்ந்து கர்த்தரிடத்திலே அறிக்கையிடுங்கள், அர்ப்பணியுங்கள். தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி ஆண்டவர் உங்களை நம்மை ஆராதனைக்கென்று தகுதிப்படுத்தி தம்முடைய பிள்ளையாக அங்கீகரித்து அவரை விடுதலையோடு கூட ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட கர்த்தர் நிச்சயமாகவே கிருபை செய்வார். ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடேனே நீர் இருக்கையிலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடேனே நீர் இருக்கையிலே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உன் சமூகத்திற்கே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. இக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் பீடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் பீடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. உம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடு
நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. Amen. Ora garika baba baraba. Ora dura baridilika mauri andura kaba shaba barabalaba. ஆவியானவரே நிரப்புங்கய்யா, என்னை நிரப்புங்கய்யா, என்னை நிரப்புங்கய்யா. கேட்போமா 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 கேட்போமா. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை என்னை தொடட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை என்னை நிரப்பட்டும் தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற, உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஐயா, ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஐயா. உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஓ ரீ பா ரீகா மௌரி கபா ரிதி லிகா பரது கீபா பாபா ரபல சந்துர கபா ரிதி லிபி தி மௌரி கபோரி கபோர ஷாலா பரபா ரிந்தி ஷபால பரபர ரிபல கபரபா ரிதி லிபி ரிபபா ரிபல துல பரி அந்துர கபர தில பரபா தூ பேரா பர தூ மௌரி அந்துர கபரதி ஷாலா ரபரி பல கபரி திலி கமௌரி கபா தூர பலி அந்துர ஷபல பரி பக்கபரது. ஆமென், 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 ஆமென். ஆமென் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சோத்திரம் 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 தகப்பனே, நம்ம துதிக்கிற ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிற ராஜாவே இயேசுவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா, பரிசுத்தரே சோத்திரம் 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 ராஜா, நல்லவரே சோத்திரம் சோத்திரம்ப்பா, சோத்திரம் ராஜா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே சோத்திரம் 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 ராஜா, கர்த்தாவே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே எமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா, வல்லவரே நல்லவரே சோத்திரம், துதிக்கிறோம் 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 துதிக்கிற ராஜா, ஆண்டவரே ஷப்பா துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்ப்பா, ஆண்டவரே உங்களுக்கு திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திர ராஜா,
தகப்பனே ஷப்பா துதிக்கிறோம் 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 நல்லவரே துதிக்கிறோம் வல்லவரே துதிக்கிற ராஜா வாக்கு மாறாதவரே துதிக்கிறோம் 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 ஏசப்பா நேற்றும் இன்றும் இன்றும் என்றும் மாறாதவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிற ராஜா அன்பில் பூர்ணரே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திர ராஜா சோத்திரம் 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 அப்பா பூர்ண சர்க்குணரே அப்பா நல்லவராய் இருக்கிறவரே சோத்திரம் அப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே சோத்திரம் 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 அப்பா உலையான சேற்றிலிருந்து பயங்கரமான குழியிலிருந்து தூக்கிவிட வல்லவர் ராஜா நீங்க ராஜா அப்பா வருத்தப்பட்டு பார சுமக்கிறவரே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் உங்கள் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரே சோத்திரம் 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 சோத்திர ராஜா சோத்திர ராஜா அந்த மெய்யான தெய்வமே உமக்கு சோத்திரம் 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 மெய்யான திராட்சை செடியே உமக்கு சோத்திரம் 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 எனக்காக பலியாக வந்தவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் என் மேய்ப்பரே உமக்கு சோத்திரம் சோத்திரப்பா என் மேய்ப்பரே சோத்திரப்பா அப்பா நாடுகளுக்கு என் மேய்ப்பரே சோத்திரம் சோத்திரப்பா எனக்காக சிலுவையிலே என் பாவத்தை எல்லாம் எடுத்து போட்டவரே சோத்திரப்பா வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் உனக்கு பயப்படுவதற்கு கிருபை தருகிறவரே உமக்கு சோத்திரம் சோத்திரப்பா ஆண்டவரே நீடி இரக்கம் உள்ளவரே உமக்கு சோத்திரப்பா நீடிய சாந்தம் உள்ளவரே உமக்கு சோத்திரப்பா எனக்காக ஆண்டவரே கண்ணீர் சிந்தினரே சோத்திர ராஜா எனக்காக அவமானப்பட்டவரே சோத்திரப்பா எனக்காக ஆண்டவரே சிலுவையில் ஆண்டவரே எனக்காக பாடுகள் பட்டீரே சோத்திரப்பா எனக்காக காரி திப்பப்பட்டவரே சோத்திர ராஜா எனக்காக அவமானப்பட்டீரே அப்பா துதிக்கிற ராஜா துதிக்கிறப்பா என் நோக்கி எப்பொழுதும் ஆண்டவரே கண்கள் நோக்கமாக இருப்பதற்காக சோத்திரப்பா எப்பொழுதும் ஆண்டவரே இசப்பா உனது கரத்தின் நீளில் எங்கள் மீது இருப்பதற்காக சோத்திரப்பா நான் விழுந்தாலும் கை தூக்கி எடுக்கிறவரே சோத்திரப்பா ஆண்டவரே இசப்பா நான் அழிந்து போகாதபடி நித்தி நரகத்தில் விழுந்து விடாதபடி எப்பொழுதும் என் கரத்தை பற்றி கொண்டே இருக்கிறப்பா முக்கு சோத்திர ராஜா ஏசப்பா நான் உன்னை விட்டு எவ்வளவு தூரம் விலகி ஓடினாலும் நீ ஆண்டவரே என்னோடு கூட இருக்கீங்கப்பா மகனே என்னை விட்டு இங்க போகாது என்று சொல்ல வல்லவரா இருக்கிற ராஜா முக்கு சோத்திரப்பா சோத்திர ராஜா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கீங்கப்பா முக்கு சோத்திர ராஜா உமது கரம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு சோத்திர ராஜா விழுந்த போதும் ஆண்டவரை கை தூக்கி எடுக்கிறவர் அப்பா உமக்கு நன்றி ராஜா சோத்திர ராஜா ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்கள் தேவைகளை ஒவ்வொன்றும் பூர்த்தி செய்கிறவரே சோத்திரப்பா ஆண்டவரே வியாதியை உங்களிருந்து விலக்குவேன் என்று சொன்னவரே உமக்கு சோத்திர தகப்பனே சப்பா சோதரம் சோதரம் இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே அப்பா நன்றியோடு உடம்பு துதிக்கிறேன் கத்தாவே நன்றியோடு உடம்பு சோதரிக்கிறேன் தேவனே பரிசுத்த ஆவியானவரே சோதரம் சோதரம் மகா பரிசுத்தமுள்ள இயேசு மகாராஜாவே அப்பா நன்றியோடு உடம்பு ஆராதிக்கிறேன் தேவனே தேவாதி தேவனே சோதரம் சோதரம் சோதர இயேசுவே ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரே அப்பா நன்றியோடு துதிக்கிறேன் கத்தாவே சோதரிக்கிற ஆண்டவரே அப்பா நீ கடந்து வந்து இயேசப்பா சோதரம் சோதரம் சோதர இயேசப்பா கத்தாவே வல்லமையாக நிரப்புங்க பரிசுத்த ஆவியானவரே சோதரம் ஆவியோடு உண்மையோடு உங்களை ஆராதிக்க அப்பா நீங்கள் இறக்க மாறாட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே சோதரம் 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 சிங்காசனத்தில் விட்டு இருப்பவரே அப்பா நன்றியோடு கூட ஆராதிக்கிறோம் தேவனே சோதரம் சோதர இயேசுவே ஹல்லேலூயா பரிசுத்தோடும் ஆவியோடும் கத்தாவே ஆராதிக்க எஸ்ஸப்பா எங்களை உதவி செய்யுங்க தேவனே சோதரம் சோதரம் சோதரிக்கிற இயேசுவே சோதரிக்கிற ராஜாவே சோதர எஸ்ஸப்பா ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரே சோதரம் 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 சேனைகளின் தேவனே சோதர எஸ்ஸப்பா சோதரன் இயேசுவே அப்பா சோதரிக்கிறோம் வாக்கு தந்தவரே வாக்கு மாறாத எங்கள் தேவாதி தேவனே சோதரம் சோதரம் சோதர ஏசப்பா நாளும்படி ஏசப்பா எங்களை ஜீவனை கொடுத்து வாழ வைத்தவரே ஆராதிக்கிறோம் தேவனே சோதரம் சோதர இயேசுவே ஹல்லேலூயா மகா பரிசுத்தம் எங்கள் தேவாதி தேவனே சோதரம் சோதரம் சோதர ஏசப்பா ஹல்லேலூயா 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 அற்புதங்கள் அதிசயங்கள் செய்பவரே சோதரம் சோதரம் சோதர ஏசப்பா பரிசுத்தரே சோதரம் சோதர இயேசுவே வலதுபுறம் இடதும் சாயாதபடி
எங்களை நிலைநாட்டுகிற எங்கள் தேவாதி தேவனே சோதரம் சோதரம் சோதரே சபா ஹalleluya 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 அற்புதரே சோதரம் 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 சோதரே சபா ஹalleluya மகிமையுள்ள எங்கள் தேவாதி தேவனே சோதரம் சோதரே சபா ஹalleluya நன்றியோடு கூட ஆராதிக்கிறோம் தேவனே சோதரம் சோதரே சபா ஹalleluya நாள் முடி எங்களை காத்து வந்தவரே சோதரம் எங்களை தேவைகளை அறிந்து ஏசப்பா ஒவ்வொரு தேவைகளையும் நடத்துகிற எங்கள் தேவாதி தேவனே அப்போ நன்றியோடு கூட ஆராதிக்கிறோம் நன்றியோடு கூட சோதரிக்கிறோம் தேவனே சோதரம் சோதரே ஏசப்பா ஹalleluya 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 பரிசுத்த ஆவியானவரே சோதரம் சோதரம் சோதர இயேசுவே சிங்காசனத்தில் வீட்டிருப்பவரே பாவம் நன்றியோடு கூட ஆராதிக்கிறோம் தேவனே நன்றியோடு கூட சோதரிக்கிறேன் ஏசப்பா ஹalleluya ஹalleluya எங்களை உள்ளத்தில் எங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனே அப்பா நன்றியோடு கூட சோதரிக்கிறேன் ஏசப்பா ஹalleluya ஹalleluya எங்களை தேவைகளை அப்பா அறிந்து எங்களை வழிநடத்துகிற தேவனே அப்பா நன்றியோடு கூட ஆராதிக்கிறோம் நன்றியோடு கூட ஆராதிக்கிறோம் தேவனே கோவில் கத்தாவை எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனே அப்பா சோதரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஏசப்பா பரிசுத்தம் உள்ள எங்கள் தேவாதி தேவனே சோதரம் சோதரம் சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே
கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவரே, சீனாய் மலைதனிலே இறங்கி வந்தீரே, இப்போது என் மீதும் இறங்கி வாங்கப்பா. எனக்குள் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகத்தக்கதாய் என் மேல் இறங்கி வாங்கப்பா. அன்று யோவான் உம்முடைய மார்பிலே சாய்ந்திருந்தது போல நானும் உம்முடைய மார்பிலே இனிதாய் சாய்ந்து என் உள்ளத்தின் காயங்கள், என் உள்ளத்தின் பாரங்கள், துக்கங்கள், துயரங்கள் நீங்க என்னை தேற்றிட வாரும் ஐயா ஆவியானவரே என்று சொல்லி கேட்போமா? Hallelujah. Hallelujah. சீனாய் மலைதனிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே, ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஓ ரபா ரீதி லிக்கபர துலபரபா. தேவ பிள்ளையே, நீ எழுந்து ஜொலிக்க வேண்டும், நீ அனல் கொண்டு எழும்ப வேண்டும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நீ எழும்பி பிரகாசித்தால் தான் கர்த்தருக்குள் பலனுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தடையா இருக்கிற மாம்சத்தின் காரியங்களை கர்த்தரிடத்தில் சொல்லு. எது தடையா இருக்கிறது அது உனக்கு மட்டும்தான் தெரியும். உன் ஆண்டவரிடத்தில் சொல்லு, ஏசப்பா இந்த காரியம் தான் ஆண்டவரே, என்னுடைய இந்த சுபாவம் தான் ஆண்டவரே, எனக்குள் காணப்படுற இந்த பழக்கம் தான் ஆண்டவரே, எனக்குள் காணப்படுற இந்த குறைவு தான் ஆண்டவரே,
ஆண்டவரே நான் எழும்பி பிரகாசிக்க முடியாமல், நான் எழுந்து ஜொலிக்க முடியாமல் இன்னும் 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 கீழே போய் கொண்டிருப்பதற்கு காரணமா இருக்கிறது ஐயா. ஒரு விசை என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா, என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா, என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா, என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா, எனக்குள் ஒரு மாற்றத்தை தாங்கப்பா என்று சொல்லி கேட்டுப்பார், கேட்டுப்பார், கேட்டுப்பார். நீ விரும்பினால் அதை கேளு, நீ விரும்பாம கேட்டு ஒரு பயனும் இல்லை. நீ விரும்பாமல் கர்த்தர் அதை கொடுக்கவும் மாட்டார். நீ விரும்பி கேட்க வேண்டும், உன் குறைவுகளை உணர வேண்டும், உன் குறைவுகளை அறிக்கையிட வேண்டும். எழும்பி பிரகாசிப்பதற்கு, எழும்பி ஜொலிப்பதற்கு எது தடையா இருக்கிறதோ அதை கர்த்தரிடத்தில் மனஸ்தாபத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு கர்த்தரை சொல்லு. ஏசப்பா, ஏசப்பா, எனக்குள் காணப்படுற தடை இதுதான் ஐயா. அவனோட சொல்லு, வாயை திறந்து, வாயை திறந்து. வாயை தந்து சொன்னா வாயை தந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தங்க சொன்னாதான் நான் சொல்லுவேன் இல்ல, அது ஒரு ஆவிக்குரிய மந்தம். என் குறைவு எனக்கு தெரியும் என்று சொன்னால் நான் தான் சொல்லணும். ஒரு ஆள் பக்கத்தில் நின்றுட்டு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல, நான் வாயை திறந்து கர்த்தருக்கு சொல்ல வேண்டும். ஆமென். உளையான சேற்றிலிருந்து நீங்க தூக்கி எடுத்தீங்கப்பா. நான் இப்ப கூட சேற்றில் இருக்கேன் ஆண்டவரே, சேற்றில் இருக்கிற என்னை தூக்கி எடுங்கன்னு சொல்லி ஆண்டவரை கேளுங்க, கேளுங்க. எழும்பி ஜொலிக்க எது தடையா இருக்குது கேளுங்க. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஓ ராபா ரீபா ராபா ரீபா லாபா ராபா. குறைவை உணராம அந்நிய பஸ்ல பேசாத, பிசாசு உன்னை ஏமாத்திடுவான். உன் குறைவை உணர்ந்து உன் குறைவை கர்த்தர் மன்னிக்காத வரைக்கும் நீ அந்நிய பாஷை பேசி வேஸ்ட். அந்நிய பாஷை பேசினா பிசாசு உன்னை ஏமாத்திடுவான், உனக்குள்ள பிசாசு புகுந்துக்குவான். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். தேவ பிரசன்னத்தை உணர்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் விடுதலையோடு கூட கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓ ராபா ரிகாபா ரிதிலிபா, ஓ ராபா ரிகா மௌக்யா ரபா ரபா ரிந்த ஷபா ரபா ரிதிலிகா மௌரி கபோ பபா ரபா தை ரே மாரி கபோ ரிகபோ ரிதிலிபி கபோ பாரி பக்கபா துமேரி அந்துர கபரதி ஷபோரி பலபரதி ரிதிலிகபோரி அந்துர கபரதி ரிதிலியா baradu barabaradi du maise baraba du biliridi kamori anduraba. நன்றி ஐயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆமென், 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 ஆமென். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரலோகத்தின் தேவன் நீரே ஆண்டவரே. ஆராதனை மீதமான பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவாவியானவர் கூட இருந்து நீர் பொறுப்படுத்து ஆசீர்வதித்து நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். தெய்வீக கிருபை தொடர்ந்து இருந்து நடத்தும்படி உடைய மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளை எங்களுக்கு நேராக அனுப்பும். உடைய கிருபை இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 61 நாம் வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிக்கலாம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருக்கு எதிரே பலத்த துர்கமாய் இருந்தீர். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருக்கு சங்கீத கர்த்தரை சோதரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. சோதரம் சோதரம். நம்ம யாரும் உட்காரலாம். வசனம் 2 வாசியுங்கள். என் இருதயம் நொய்யும் போது பூமியின் கடையாந்தத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையும் என்னை கொண்டு போய்விடும். என் இருதயம் தொய்யும் போது, அப்ப இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நம்ம கூப்பிடுவேன் என்று இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இருதயம் தொய்யும்னா என்ன? இருதயத்துல காணப்படுகிற வேதனைகள், காயங்கள்,
ஆறுதல் இல்லாத நம்ம இருதயத்துக்கு இது எப்படி ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட நினைக்கிற காரியங்கள் தாவீதுக்கு நடந்திருக்கிறது. அதனால தான் அவர் என்ன சொல்லுகிறார், என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்த நீங்க உண்டாக்குன இந்த பூமியின் கடைசியில இருந்து கூட நான் கூப்பிட்டா நீங்க கேட்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் தன்னை உண்டாக்கின தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று அவர் என்ன செய்கிறார், இங்க விசுவாசத்தை அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். கூப்பிடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். அப்ப எட்டாத கண்மலைனா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாடுகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் இதுல இருந்து மீட்கும் தெய்வம் நீங்க தான். அதனாலதான் நான் என்ன செய்யறேன், என் இருதயம் தொய்ந்து போய் காணப்படுகிறது. என் இருதயம் தொய்துனா பல காரணங்களா அந்த பூமியில வாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் பாடுகளும் வேதனைகளும் எல்லாம் உண்டு. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தப்ப என்ன சொல்லியிருக்காரு, இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா சொன்னாருன்னா இல்லைங்களா? இப்ப நம்ம இந்த ஆராதிக்க வந்திருக்க நம்மளுடைய இருதயத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கணும். ஆனா நம்முடைய இருதயம் ஒரு பக்கம் ஏதோ ஒரு காரியத்தை போயிட்டு தொய்யும் போது தாவீதுக்கு இருந்துச்சு. நம்ம ஒரு புதுசா ஒண்ணு எதுவும் சந்திக்கல, ஏற்கனவே பரிசுத்தவான்கள் சந்தித்த பாதையில தான் நாமும் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இருதயம் தொய்யும் போது நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறோமான்னு பார்க்கணும். கடந்த வாரத்துல கூட எங்களுடைய ஊழியத்தில் இருக்க எங்களுக்கு சில காரியங்களை நினைச்சு இருதயம் தொய்யக்கூடிய நிலைமை இருந்தது. ஆனா ஆண்டோட தெரியப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் தாவீது இந்த இடத்துல சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் பிள்ளையா இருந்து எனக்கு ஏன் நல்ல எல்லா காரியமும் இப்படி ஆப்போசிட்டாவே நடக்குன்னு சொல்லி நம்ம நினைக்காம நம்ம எந்த நிலைமை வந்தாலும் சரிதான், தேவனை நோக்கி கூப்பிட்டு அவருக்கு சொல்லும் போது அதை அவர் கவனிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அவர் அதை கவனிக்கிற தேவன் என்றால் அவர் நம்மை படைத்தவர், உண்டாக்குனவர், தாயின் கருவில் இருக்கும்போது பெயர் சொல்லி அழைத்த தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை பெயர் சொல்லி அழைத்தா சொல்றீங்க? அவங்க மட்டும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பேரை சொல்லி நம்ம கூப்பிட்டுருக்காருங்க. ஏன்னா வேத வசனம் சொல்லுது, இருக்கிறவன் எவனும் பிறகு முன்னே பெயரிடப்பட்டிருக்கிறான்னு சொல்லி. அப்புறம் நீங்க உட்கார்ந்து இருக்கவங்கள நம்மளுடைய பேர் ஆண்டவர் ஏற்கனவே பேர் வச்சுதான் அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம ஒருவேளை நம்ம ஆண்டவர் அறியாத முன்னாடி நம்ம பேர் வேற இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அறிந்த பிறகு நமக்கு அந்த பேர் வைக்கும் போது அந்த பேரையும் தேவன் அறிந்திருக்கிறார். இந்த பேர்ல தான் என் பிள்ளை ஆராதித்துக் கொண்டிருக்கும் என்று. அல்லேலூயா. அப்ப தாவீது அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருக்கு இப்படிப்பட்ட இருதயம் வேதனைப்படுகிற நேரம் வரும்போது அவர் தேவன்கிட்ட சொல்லிட்டாரு. அது மாத்திரம் இல்ல, வசனம் 4 வாசிங்க. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலம். கூடாரம் எது? தேவன் தங்குற ஆலயம். அல்லேலூயா. தேவன் தங்குற ஆலயத்துல வந்து தங்குவே சொல்றாரு. அப்ப தேவனுடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் என்ன இருந்ததுன்னா, ஞாயிற்றுக்கிழமை தேவனை தேடி ஆராதித்து அங்க வந்து தங்குவேன்னு சொல்றாரு. அப்போ அங்க வந்தாதான் எனக்கு ஆறுதல், அங்க வந்தாதான் எனக்கு பலனு, அங்க வந்தாதான் எனக்கு என் மனசுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சின்னு சொல்லி அவரு ஆணித்தரமா இந்த இடத்துல சொல்வதை நாம் பார்க்கிறோம். தங்குவேன். அப்போது என்ன செய்வார், செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். அப்ப வரும்போது ஆறுதல் உண்டு நமக்கு என்று அவர் அறிந்தவரா என்ன செய்யறாரு நான் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் ஆராதனை அலட்சியம் பண்ணி கொண்டு இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் இந்த கொரோனா வந்ததுலேருந்து அப்படியே அவங்க இறுதி ஆவிக்குரிய வாழ்க்கை பின்னோக்கி போய் கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் ஆப்ஷன் ஆராதனைக்கு காணும். காரணம் என்னன்னா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போய் காணப்படுகிறது, உணர்வு இல்லாம காணப்படுகிறது. அதனாலதான் ஆராதனை அலட்சியம் பண்றாங்க, ஆராதனைக்கு வராம இருக்கிறாங்க. ஆனா இங்க தாவீது அதிகமா என்ன சொல்றாரு, சொல்லிருக்க கூடாரத்தில் சதா காலம் தங்குற. சதா காலம்னா எப்போதும் நம்ம உயிரோடு தேவன் உலகத்துல வைக்கும் வரை தங்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் அப்படி தீர்மானம் பண்றீங்க? நான் ஒரு நாள் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணாம இனி வரப்போற நாட்களை வருவேன்னு சொல்லி யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறீங்க? அவங்க மட்டும் கைகளை வைத்துங்க. அப்ப நம்ம எடுக்கணும். அதுதான் ஆண்டவர் தாவீது எடுத்தார். அவருக்கு அதனாலதான் தாவீது என்ன செய்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவருடைய சர்டிபிகேட் அவர் வாங்கினாருங்க. நம்ம இந்த பூமியில நமக்கு எப்படி ஆண்டவர் கொடுப்பாங்க நீங்க நினைக்க வேணாம். நம்ம இருக்கிற இடத்துலயே, நம்ம போகிற இடத்துலயும் வருகிற இடத்துலயும் தேவன் நம்மோடு இருக்கிறதை உணர்வுபடி தேவன் செய்வார். அல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அதனாலதான் அவர் என்ன அடுத்தடுத்த வசனத்தில் பாத்தீங்கன்னா பொருத்தனைகளை கேட்டீர். அப்ப அவர் பொருத்தனை பண்றாரு. அனைவரு பொருத்தனை பண்ணுவாங்க தேவனுக்கு, நான் இதை செய்வேன் அதை செய்வேன் எல்லாம் செய்வேன் ஆண்டவர் எனக்கு எதை செய்யறாரு. ஆனா இங்க அடுத்தடுத்து பாருங்க பொருத்தனையே செய்வேன்னு சொல்றாரு. அடுத்து பொருத்தனையை கேட்டீருங்கிறார் இந்த வசனத்துல 5ல பாத்தீங்கன்னா. அப்ப பொருத்தனை செஞ்சுதான் ஆண்டவர் கேட்டுட்டு இருக்காருங்க. சில பேர் பொருத்தனை பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. அது எந்த பொருத்தனை, அது உங்களுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும் நம்ம என்ன பொருத்தனை பண்ணணும்ட்டு. அந்த பொருத்தனை நிறைவேற்ற நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்ம அந்த பொருத்தனை நிறைவேற்றும் போது வசனம் 8 வாசிங்க.
இப்படியே என் பொருத்தனை செலுத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆண்டோட கிருபை கேட்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பொருத்தனை நம்ம பண்ணிடலாம், செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டோட கிருபை கேட்கணும். நான் உங்களை பொருத்தனை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்றைக்கு எனக்கு உதவி செய்யுங்க, செலுத்தும்படியாக உங்க நாம மகிமைக்காக எனக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டோட உதவி கேட்டிருக்கீங்க? ஆண்டவரே உங்களுக்காக நான் வாழ்ற வாழ்க்கை, உங்களுக்கு செஞ்ச தீர்மானங்களே என்ன சபைக்கு எடுத்த காரியம் மட்டும் நான் சொல்ல பொருத்தனைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில, தேவனுக்கு எடுத்த வாழ்க்கையில வாழ்கிற ஜெபத்துல, வேத வாசிப்புல, கர்த்தருக்காக பயன்படுதல, ஆத்ம பாரத்துல. நேற்று கூட பெண்கள் ஜெபத்துல சொன்னேன். பெண்கள் ஜெபம் முடிஞ்சப்போ நாங்கள் சொல்லிட்டோம், நாளைக்கு ஒரு ஆத்மாவோட நம்ம சபைக்கு வரணும். ஆனால் ஜபத்தில் பங்கெடுத்தவங்க மூலம் வந்தாங்களோ இல்லையோ, ஜபத்தில் பங்கெடுக்காத ஒரு கர்த்தருடைய பிள்ளை கூட ஒரு ஆத்மா புதிய ஆத்மா வந்து நான் பார்த்தேன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய சொல்ற வார்த்தையை கூட தேவன் கனம் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். நீ பாரப்படுற மகளே, நீ பாரப்படுற மகனே, நான் அதனை நிறைவேற்றுன்னு சொல்லி ஆண்டவர் துடித்து கொண்டிருக்கிறார் பரலோகத்துல. நம்ம எனக்கு நான் வந்துட்டு போயிட்டு போக்குவரத்து மாதிரி எங்கேயோ ஊருக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ஆராதனை வந்துட்டு போகக்கூடாது, ஏதோ சபை நிகழ்ச்சியில் அப்படி இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சரி இடைப்பட்ட நாட்கள் ஜெபிக்க வரவங்களும் ஏதோ போக்குவரத்து மாதிரி இருக்கக்கூடாது. சபை தேவனுடைய ஆலயம், ஆறுதல் கொடுக்கக்கூடியது, பலன் கொடுக்கக்கூடியது, தைரியம் கொடுக்கக்கூடியது, அவருக்காக நம்மை பயன்பட வைக்கக்கூடியதுதான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அதை அறிந்த தாவீது தான் என்ன சொல்றாரு? உன்னுடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். எத்தனை பேர் வந்து இனிமேல் வர நாட்களில் சபையில நான் ஜெபிப்பேன். எதற்காக? என் குடும்பத்துக்காக அல்ல, மற்றவங்களுக்காக, தேசத்துக்காக, உலகத்துக்காக, அழிந்து கொண்டு ஜனங்களுக்காக நான் ஜெபிப்பேன்னு சொல்லி எத்தனை பேர் இந்த நாட்களில் நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படி நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய குடும்பங்களை, நம் தலைமுறைகளை தேவன் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நாம் இப்போ இருப்போம், நாளைக்கு இருப்போம் நிலைமை கிடையாது. நம்முடைய பிள்ளைகளை, தலைமுறைகளை தேவன் பார்த்து கொள்ள வேண்டுமானால் சதா காலமும் அவருடைய ஆலயத்தில் தங்கி தேவனிடத்துல மண்டாட முடியவர்களால் நம்ம கிருபை கேட்க நம்மளால முடியாது. ஆனால் தேவன் கிருபை கொடுக்கும்போது கண்டிப்பா நமக்கு அது நடக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட நாம் சிறியோர்கள், பெரியவர்களாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்போம். கர்த்தர் அந்த கிருபையை பரலோகத்திலிருந்து நமக்கு அருள அவர் ஆயத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டு இந்த பூமியில வாழ்வாய் தேவனுடைய நாம் மகிமைக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மை சாட்சியாய் நம்மையும் நம் பிள்ளைகளையும் தலைமுறைகளையும் தேவன் வைப்பார். ஆமென். அல்லேலூயா. தாவீதை வைத்தார்களா இல்லைங்களா? அதே தேவன் நம்முடைய தேவன். ஆமென். அந்த தாவீதை வைத்தது போல நம்மையும் வைப்பார். நம்முடைய சந்ததியை இந்த பூமியில பெருகு பண்ணுவார், வாழ வைப்பார், கூடவே இருந்து நடத்துவார். ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட அருமையான போதருடைய அழைப்புக்கு இணங்க நாங்கள் இந்த இடத்துல வந்தோம். எங்களையும் கூட நல்ல அழகாக எங்களை கௌரவப்படுத்தினார். எல்லாவற்றுக்கும் மேலே தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார். அதுதான் விசேஷமான காரியம். சரியான நேரத்திற்கு பாதைகளை காட்டி வழிகளெல்லாம் உன்னை காத்து முடிக்க உனக்காக தம்முடைய தூதர்களை அனுப்புன்னு சொன்ன ஆண்டவர் அப்படியே எங்களெல்லாம் பாதுகாத்து கொண்டு வந்து உங்களையெல்லாம் பார்க்க முடியாதான ஒரு கிருபையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சந்தோஷமா இருக்கணுங்க, அதான் ஆண்டவர் விரும்புகிறார். துக்கமும் இருக்கிறது அவருக்கு விருப்பமே இல்லை. என்ன வியாதி? கொரோனா வியாதி வரட்டுமே, அது நம்மளை ஒன்றும் மேற்கொள்ளாது. உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனை நிலையில் தங்குவான். நீங்கள் நான் எங்க இருக்கோம்? அவர் மறைவில் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார் சொல்லுகிறார். அவர் நம்ம நிழல்ல இருக்கிறோம். நம்ம என்ன பாதிக்கும்? ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் நினைக்காதீங்க. ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கு நீங்கள் நான் மறுத்தா அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்போமா என்பது மாத்திரம் நீங்கள் நானும் அதுக்கு தகுதியா இருக்கணும். தகுதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நாட்கள் பொல்லாதவை, இந்த கடைசி நாட்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் நானும் தேவனுடைய காரியத்துல எந்த விதத்திலும் நீங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. அவருக்கு முன்னுரிமை, அவருக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது ஆண்டவர் தெரியப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்தியாவில் மொத்தம் 138 கோடி ஜனங்கள் இருக்கிற இந்த இந்திய பாரத தேசத்துல எல்லா உலக நாடுகளும் பயந்தது இந்த கொரோனா வியாதி. ஏன்னா ஜனத்தோட நம்முடைய தேசத்துல அதிகமா இருக்கு. இந்தியாவில் ஜனங்க வாரி கொண்டு போயிடுவாங்க, அழிஞ்சு ஏகப்பட்ட ஜனங்கள் அழிஞ்சு போயிடுவாங்க. நாங்க ஆனா மரம் நடந்தது உண்மைதான். ஆனா உலக சுகாதாரத்துறை எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கல. கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அது சாதாரண இல்லைங்க.
இரவு பகலாக அநேக சபைகள், அநேக தேவதாசர்கள் இரவு பகலா தேவ சமூகத்தில் மன்றாடி முழங்கால் பண்ணிட்டு கண்ணீரோடு வாயோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து அழுதாங்க. நாங்களாம் கூட நிறைய நேரத்தில் உட்காந்து அழுது ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இப்படி கொரோனா வரக்கூடாது ஆண்டவரே, சீக்கிரத்தில் மாற்றுங்க ஆண்டவரே, யாருக்கும் வரக்கூடாது ஆண்டவரே, எதிர்க்கு கூட வியாதி வரக்கூடாது ஆண்டவரே. இத்தாலி தேசத்தில் ஜனங்களை கொத்து அந்த மடக்க அந்த வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படியே அள்ளி கொட்டுறாங்க. அவ்வளோதான். இப்போ காரணம் அவங்க கீழ்ப்படியாத நிமித்தம் தேவனுடைய கோபாக்கினே வந்தது. அவங்களாம் கீழ்ப்படியலைங்க. தேவனுக்கு ஒரு பயம் இல்லை, நிர்விசாரம், ஆராதனை அசட்டை பண்ணினார்கள், தேவாலயங்கள் மூடப்பட்டிருந்தது என்பதாக தேவ ஊழியர்கள் அனைவரும் சொல்லுவதை நாம் பார்த்திருக்கோம். சும்மா ஆண்டவர் நம்மளை பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாருங்க. தேவனுக்கு உண்மையாக இருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார், பாதுகாப்பார். தேவனுக்கு விரோதமாய் நாம் சில காரியங்கள் செய்யும்போது இப்படி ஆண்டவராகி தேவன் இந்த கொரோனா வியாதி அனுமதித்தார். ஆதி நாட்களில் இருந்த ஒரு பயம், நடுக்கம் இன்றைக்கு இல்லை. நாங்களாம் அந்த காலத்தில் அந்த நாட்களில் பாய் தலையில் தான் உட்காந்துடும், ட்ரம் அடித்து தான் ஆராதனை நடத்தணும். அன்றைக்குள்ள சின்ன சபையாக இருந்தாலும் அந்த ஜனங்கள் வந்து தேவனை அப்படியே உற்சாகமாக ஆராதிச்சாங்க. கையை தட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உற்சாகமான ஆராதனைகள். இன்றைக்கெல்லாம் கை தட்டினா தான் தட்டுறாங்க, எந்திரிச்சு பாடினா தான் பாடுறாங்க, சொன்னா தான் செய்கிறாங்க. அப்படி இல்லை. ஆராதனைங்கிறது உங்களை என்னை யாராவது வற்புறுத்தி சொல்லி செய்யவே கூடாது. நான் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கேன், என்னை ஆண்டவர் பார்க்கிறார் அப்படிங்கிறத மட்டும் நினைச்சா போதும். பெரியமான அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஆராதனைங்கிறது தேவனுக்கும் அவருக்கும் நமக்குள்ள உறவு உள்ளது. அவரோட பேசணும். இதுக்குள்ள நடத்திட்டோமா எல்லாத்தையும் மறந்துடணும். ரெண்டு கைகளையும் வானத்துக்கு என்ன தூக்கி, ஆண்டவரே உங்களை பார்க்க வந்திருக்கிற ஆண்டவரே, நீங்க என்னோட பேசுங்க ஆண்டவரே, நீங்க என்னோட பேசுங்க ஆண்டவரே. பல விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், கடன் பாரங்கள், நெருக்கங்கள், பிள்ளைகள் திருமணமாகல, நீ சொந்த வீடு கிடையாது, நிறைய பிரச்சனைகள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல சொன்னாக்க நிறைய சாட்சிகள் இருக்குது. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் எப்படி ஆண்டவர்கள் வந்தீங்கன்னு கேட்டீங்கன்னாக்க ஒவ்வொருவருக்கும் கதை. நான் சொல்லப்போனா நான் இன்றைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு ஒரு பெரிய சாட்சி தான். அல்லேலூயா. அந்த சாட்சியெல்லாம் சொல்ல போனா மணி 2 மணி ஆயிரும். நான் குறித்த நேரத்தில் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆகவே பிரியமான நண்பன தேவஜனமே, ஆண்டவர் விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த கொரோனா நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதற்கப்புறம் வரும் நாட்கள்ல இன்னைக்கு இந்த சபை வித்தியாசமா இருக்கணும். நீங்க ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்கணும். ஜெபஜீவியம். இன்னைக்கு இந்த மோன்சனை வந்து இந்த டிவியில் சொன்னாங்க, 5 வயசு குழந்தை அவங்க அம்மாவுக்கு தலையில் கையை வச்சு கேன்சர் வியாதி மறைஞ்சுக்குன்னு சாட்சி சொல்கிறாங்க. ஏன்னா அது கடைசி காலம் எழுப்புதல் அற்புதம் செய்யணும். அற்புதம் அன்னைக்கு வீட்டிலேருந்து நடக்கிறது. அப்போ நம்ம ஜெபிக்கணும். அது வீட்டில் மட்டும் இல்லை, தேவ சமூகத்தை நடக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எல்லாம் இந்த காலத்தில் போராடி ஜெபிக்கணும். இன்னைக்கு வேலை கிடைக்கிறியா, ஏன் கவலைப்படுறீங்க? ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே, நான் இன்றைக்கு போராண்டவரே, ஊழியம் செய்கிறவனுக்கு மற்றவங்களுக்கு புறஜாதிகளுக்கு நீங்க வித்தியாசத்தை காட்டுங்க ஆண்டவரே, நீங்க செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு வேலை கொடுங்க. நீங்க தேவ சமூகத்தில் கதறுங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களோட முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் நாங்கள் வெட்கப்பட்டு போவதுக்காக ஆண்டவரை நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. வாச சொன்னாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் பேர் சொல்லி அழைச்சாங்க. இங்க இருக்கிறவங்க பேர்ல அவருக்கு தெரியாதா? தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே உங்களை என்னையும் பெயர் சொல்லி அழைத்தார். அந்த சகோதரி கேட்கும்போது யாராவது பேர் சொல்லி அழைச்சிட்டு என்னை ஆண்டோம்னா ஒரு பயங்கரமான விபத்துல பயங்கரமான சூழ்நிலை இருந்து என்னை எல்லாம் காப்பாத்தி இன்னைக்கு 64 வயசு இன்னைக்கு நான் அந்த இடத்துல நிக்கிறேன்னா தேவனுடைய மகா பெரிய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இனி ஒரு நாட்கள்ல ஆண்டவருடைய காரியத்துல அசட்டை பண்ணவனா ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் உங்க எல்லா விதத்திலையும் உங்களை ஆசீர்வதிக்க வல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கொரோனாக்கு அப்புறம் உலக நாடுகள்லாம் ஒரு கணக்கெடுப்பு சொன்னாங்க. முன்ன இந்த ஆண்டோட ஒரு அடியை கொடுத்து இந்த கொரோனா அனுப்பி நிறைய பேர் மாற்றிருக்காங்க. பைபிள்
எத்தனையோ கோடிக்கணக்கான பைபிள் விற்கப்பட்டிருக்கிறதாம். எத்தனையோ கோடிக்கணக்கான பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மன்லாம் பைபிள் வாங்க. இன்னைக்கு எல்லா நாடுகளும் பைபிள் 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 தான். எல்லாம் விற்று எல்லாம் ஜெபிக்கிறது, எல்லாம் ஜாலியாக திறக்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய வாட்ஸ்அப்பில் தெருவில் இன்னைக்கு ஜெபிக்கிறாங்க, நடுவாத இன்னைக்கு ஜெபிக்கிறாங்க, பார்க்கணுக்கு இப்போ மோதல் அப்படி ஜெபிக்கிறாங்க. பக்கத்தில் ரஷ்யாவில் கூட பாருங்க ஜெபிக்க, நிறைய கண்ட்ரியில் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவரை தேடும்போது நாம் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படமா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்குமா? பக்கம் 1052. என்ன சொல்றாரு? நீ வேதத்தை மறந்துட்டீங்கன்னா ஆண்டவர் சார் எங்க கை வைக்கிறாரு? உன் பிள்ளைகளை மறந்துடுங்கிறாரு. வேதம் இன்னைக்கு வேத புஸ்தகம் தான் நமக்கு ஜீவனா இருக்கும். அல்லேலூயா. அதுல 4:1-2 வாசிக்குமா? இஸ்ரவேல் புத்திரரே, பாத்தீங்களா? கொரோனா ஆண்டவர் சும்மா அனுமதிக்கலங்க. அந்த காலத்துல பிள்ளைகள் எல்லாம் வாலிய பிள்ளைகள் வீட்டுல விட்டு தாய்மொழி இருந்து போடலாம். இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியுமா? இன்னைக்கு பிள்ளைகள் தனியா வெளியில் போக முடிகிறதா? 50 வயசுக்கான 5 வயசு பிள்ளைக்கு தப்பு பண்றாங்க. எத்தனை வீடியோ வாட்ஸ்அப்பு டிவி நியூஸ்ல பார்க்கணும். பாவம் பெருகிருச்சு. விபச்சாரம், வேசித்தனம், அருவருப்பான காரியங்கள். ஆகவேதான் இந்த கொரோனா ஆண்டவர் சும்மா அனுமதிக்கல. இதுக்கெல்லாம் உங்களுக்கு நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கத்தான். அதற்காக நீங்கள் நானும் திறப்பிலிருந்து ஜெபிக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் ஆழ்வில்லாமையால் சங்கரமாகிறார்கள். நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகியால் நான் பிள்ளைகளை மறப்பேன். இன்னைக்கு வேதத்தை நிறைய வாசிங்க. இந்த கொரோனா பீரியட்லாம் நல்ல டைம். எனக்குலாம் நல்ல வேதம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நிறைய படிக்காம இருந்தோம், இப்போ படிக்கணும். கடைசி நாட்கள்ல வேதம், அதுதான் நமக்கு வேதம் தான் வெளிச்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 119:105, உங்களுடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குதான். சங்கீதக்காரன் சொல்றான், உங்க வேதம் ஆண்டவரே என் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இடத்துல தான் சொல்லுகிறார், என் வேதம் உன் வேதம் என் மனமலர்ச்சியால் வினவம் இருந்தால் நான் துக்கத்தில் அழிந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு வேதத்தை நேசிங்கம்மா. வேதத்தை நிறைய படிங்க. அதில் வாலிப பிள்ளைகள் சொல்றேன், நிறைய படிங்க. உங்களுக்கு டைம் இருக்கும் போது நல்ல வேதத்தை பிடிச்சி தியானிங்க. இன்னைக்கு ஒரு வசனம் கிடைச்சுதான் அந்த வசனத்தை வச்சு அப்படி மெடிடேஷன் ஆண்டவர் என்னோட பேசுறாரா, இன்னைக்கு என்ன பேசுறாரு, நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க. வேதத்தை அதிகமா வாசிக்க உங்களுக்கு நிறைய ஞானத்தை ஆண்டு கற்றுக்கொள்வார். இன்னைக்கு நம்ம பிள்ளைலாம் டியூஷனுக்கு போவோம், அதை படி இதை படி அதை படி அதை படி. நீ பெற்றோர்கள் அதில் மார்க் வாங்க இதமாக இருக்கும். அதான் பிள்ளைகளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் பார்த்தோம், உலக ஞானத்தோட நீ வேதத்தை தேடு. இந்த வேதத்தை இல்லாத ஞானம் உலகத்தில் கிடையாதுங்க. அல்லேலூயா. எல்லாமே அதில் இருக்கிறது. ஆகவே பெரியமான தேவச்சனமே, இந்த கடைசி நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனபடினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த சபையில இவ்வளவு தூரம் இன்னைக்கு காலையில எவ்வளவு வேலை இருக்கும், சூழல் இருக்கும். நீங்க இவ்வளவு பிரயாசம் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னாக்க ஆண்டவருக்கு மறக்கிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல.
அல்லேலூயா. அதற்கேற்ற பிரயாசத்தை மூலப்பதியை திருப்பி அனுப்புவார். நீ இந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள் வந்தவர்களுமே போகாதபடி, இந்த ஆராதனை முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போகும்போது, ஐயோ எனக்கு நான் ஆராதனைக்கு போனது நல்லது, இன்னைக்கு ஆண்டவர் என்னோட கூட பேசினார், இன்னைக்கு நான் சமாதானமா வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை நேசிக்கணும், சும்மா வாசிச்சுக்க கூடாது. அந்த வேதத்தை நேசிச்சு அது இருதயத்தில் அப்படியே தியானம் பண்ணி வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் போது இன்னைக்கு இருதயத்தில் சமாதானம். இன்னைக்கு உலகத்தில் மனுஷனுக்கு சமாதானத்தை தேடி எங்கெங்கெல்லாம் வரும். சீரியல்ல உட்காந்துருக்கான், டிவி சீரியல், சினிமா, வாட்ஸ்அப், இன்டர்நெட் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுல சமாதானம் கிடைக்குமா? சந்தோஷம் கிடைக்குமா? சீரியல்ல நீங்க காசு வாங்கிட்டு நடிக்கிறாங்க, அவங்க நல்லா நடிக்கிறாங்க, கோவில காசு, உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஆனா அதே நேரத்துல நீங்க பைபிள் எடுத்துக்கிட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்தது அவரோட ஜெபம் பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். இங்க ஓசியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ வேதத்தை மறந்த நான் உன் பிள்ளைய மறந்துடுவேன். உங்க பிள்ளை கடைசியோட வளர்த்து தர்றது அவர் தானே. அவர் மறந்தா உங்க பிள்ளை டாக்டர் ஆக முடியுமா? இன்ஜினியர் ஆக முடியுமா? உங்க பிள்ளை படிச்சு பாஸ் பண்ண முடியுமா? அதனால பிள்ளைகளுக்காக நீங்க பெற்றோர்கள் திறந்து ஜெபிக்கணும். அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க வேதத்தை நேசிக்கணும். கணவனுக்காக மனைவி ஜெபிக்கணும், மனைவிக்காக கணவன் ஜெபிக்கணும். உங்க ஜெபம் அப்படி இருந்து நீங்க 2 பேரும் மோனால படிக்கிற தேசத்திற்காக ஜெபிக்கணும். தீமோத்தேயு போராடுகிறாரு, நான் பிரதானமா சொல்லுகிறது என்ன, அதிகாரத்தில் இருக்க யாருக்காகவும் ராஜாக்களுக்காகவும் நீ ஜெபம் பண்ணுங்க. அமைதியுள்ள ஜீவனம் பண்ண ராஜாக்களுக்காகவும் தேசத்தின் அதிபதிகளுக்காகவும் நீங்கள் நானும் ஜெபம் பண்ணணும். நீங்கள் நானும் ஜெபம் பண்ணாதான் தேசம் நல்லபடியா இருக்கும், நல்லா அமைதியா நடக்கும், நல்ல ஆட்சி செய்வாங்க, லஞ்ச ஊழல் இல்லாம போகும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்க, எவ்வளவு பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கு. நார்த்துல இருந்து வரவங்களாம் இங்க வந்து வேலை செய்யறாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குது. ஆகவே இன்னைக்கு நீங்கள் நான் ஏன் பாஸ் பண்ண முடியல? நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க, ஆண்டவருக்காக வைராக்கியம் வாழுங்க. கடைசி காலத்தை நிக்கிறோம். உலக கதை பேச வேண்டாம், பக்கத்து கதை பேச வேணாம், அவங்க கதை இவங்க கதை பேச வேணாம். ஏன்னா ஆண்டவர் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதி சீக்கிரமாக வரப்போகிறார். அதுக்கு தாங்க சம்பவங்கள் மத்திய 24, மத்திய 25 இந்த 2 அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. மத்திய 24 ஆண்டோட வருகைக்கு அடையாளங்களை சொல்றாரு. 25 அதுல என்ன நடந்தது நீங்க ஆயத்தமா இருக்கணும்ன்றத ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஆயத்தமா இருக்கணுங்க. ஆயத்தமா இருந்தாலும் போக முடியும். 5 மணி ட்ரெயின்னா 4 மணிக்கெல்லாம் ரெடியாகி 4 ஸ்டேஷனுக்கு போயிட்டு காத்திருக்கோம். பார்த்தீங்களா, ஒரு ஊருக்கு போய் ஒரு ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணிட்டோம்னு சொல்லி இவ்வளவு வேகமா ஆயத்தமா இருக்கும்போது பரவாயில்ல தேவனுடைய வருகைக்கு நீங்கள் நானும் ஆயத்தமா இல்லைன்னா நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. வேதத்துல வாசிக்கிறோம், புத்தி உள்ள 5 கணிங்க, புத்தி இல்லாத 5 கணிங்க. புத்தி உள்ள கணிங்க எப்போ தீவட்டி எண்ணெயோட இருந்தாங்க. அப்பா எப்போ வருவாங்க. மற்ற 5 கணிங்க அவங்க எண்ணெய் தேர்ந்து போச்சு, எனக்கு எண்ணெய் கொடுத்தாங்க, எண்ணெய் கொடுக்கும் போய் வாங்கிக்குவாங்க. அவங்க போயிட்டு வரத்துல மனவாளம் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவங்க என்ன செஞ்சாங்க? எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். மற்றவங்க வைக்கப்பட்டு போனாங்க. அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்துடக்கூடாது. நம்ம ஒரு சின்ன சபையா இருந்தாலும் கர்த்தர் இந்த சபையில இந்த ஊர்ல இவ்வளவு கூட்ட ஒரு பிரமாண சபையை தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவாதிகள், நல்ல அருமையான போதகர்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதுக்காக நான் துதிக்கிறேன். இன்னைக்கு எத்தனை இடத்துல ஆராதிக்க இடம் நீங்க வடநாட்டில் போய் பாருங்க, மரத்தடியில் ஆராதிக்கிறாங்க. வீடு ஆதிவாசகத்தில் போய் பாருங்க, அவங்க சபைக்கிறேன் மழை பெஞ்சா ஒழுங்குங்க உட்கார்ந்து அப்படின்னு ஆராதிக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு கட்டடத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர்கிட்ட நிறைய கேட்கறத காட்டிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதை கத்துக்கிறேங்க. ஆண்டவரே, இதுவரை என்ன நடத்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த நிமிஷம் நடத்தி வந்தீங்களே, உங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி சொல்லுங்க. அதான் நான் அந்த பாட்டை இப்போ நான் தான் அதிகமா பாடுவேன். அந்த பாட்டுல ரொம்ப பிடிச்ச பாட்டு, என் கரத்தை பிடித்த நான்கு கொண்டு என்னை கைவிடவே இல்லை, என்னை தோளில் தூக்கி சுமந்தீர், அவர் அன்பை பார்ப்பேனும்
உலகத்துல அவருடைய அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்துல வேற ஒரு அன்பு கிடையாதுங்க. ஆண்டவர் பிரியமான அன்பான தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய வேதத்துக்கு முக்கியம் கொடுங்க. ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது ஆண்டவருக்கு எல்லா விதத்திலும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவனுடைய தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 14 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 14 1-2 வசனத்தை வாசிங்கம்மா. அல்லேலூயா. இங்க ஒரு சில கூட்டம் அப்படிதான் ஏதாவது பேசிட்டு தான் இருக்கும். என்ன உங்களுக்கு குழம்பு கிடையாது, உங்களுக்கு வேலை இல்லையா, என்ன பல நேரம் ஆராதிக்கணுமா அப்படிலாம் கேட்பாங்க. இங்க சொல்றான், தேவன் இல்லை என்ற மதிகடன் தன் இருதயத்தை சொல்லிக் கொள்கிறான். அவர் தங்கள் இருதயங்களை எடுத்து அருவருப்பான கிரியை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவரும் இல்லை சொல்லிட்டு சொல்றாரு, தேவனை தேடுகிற உணர்வுகளும் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் எங்கிருந்து பார்க்கிறாரா? பரவலோகம் இருந்து கண்ணுக்கிற வேத புத்தகத்தை எல்லாம் வச்சுருங்க, கரெக்டா வசனத்தை வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ஆண்டவருடைய கண்கள் எப்போதும் உங்க மேல என் மேலே அதிக நோக்கமாக இருக்கிறது. அதான் தெளிவா சொல்றது, தேவனை தேடுகிற உணர்வுகளும் உண்டோ என்று சொல்லி பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கணவக்கிறார். இன்னைக்கு ஆண்டவராக தேவன் அவர் பார்க்கிற பார்வை தான், என் பிள்ளைகள் என்ன பார்ப்பாங்களா, என் பிள்ளைகளுக்காக ஜீவனே கொடுத்தேனே, கடைசி சொல்றதுக்கு அர்த்தம் இருக்கிறவர்களையும் அவர்களுக்காக எல்லாம் தியாகமே கொடுத்து அவர்களை மீட்டுக் கொண்டேனே. இன்றைக்கு என் பிள்ளைகள் தேடுகிறார்களா என்று பார்க்கறதா ஆண்டோடைய கண்கள் ஏங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாள் நம்ம துக்கப்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் துக்கப்படுத்தக்கூடாது. தேவனை தேடுகிற உணர்வு கொஞ்சமா உணர்வு இருக்கணும். ஐயோ நான் நொண்டிக்காரா இருந்தேன், என் ஆண்டவர் நடக்க வச்சாரு, எனக்கு கேன்சர் வியாதி வந்துச்சு, என்னை சொதப்படுத்தினாரு, இந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, 3 அட்டாக் வந்துச்சு, அதுல நீ பாதுகாத்தாரு ஒன்று நினைச்சு பார்க்கணும். அவர் செய்த நன்மைகளை நம்ம கடைசியில ஜெபம் முடிக்கணும். பாத்தீங்கன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்க ஒருபோதும் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. மத்திய 6:33 வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப யாராவது தேவைகள் பிரதர் கேட்டா எனக்கு ஒரு தேவை இருப்பாரு, அங்க நிறைய வாழ்களுக்கு ஒவ்வொரு தேவை இருக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு தேவை இருக்கும், சகோதரிகளுக்கும் தேவை இருக்கும், படிக்கிற பிள்ளைக்கும் தேவை இருக்கும், ஊழியக்காரருக்கு நிறைய தேவை இருக்கும், சர்ச்சு காரியம் அந்த காரியம் நிறைய பிரகாரம் அந்த வேத ஆண்டவரான தேவன் சொல்லுகிறார் தெளிவாய், நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது நீங்க என்னென்ன எதிர்பார்க்கிறீரோ அது கூட கொடுக்கப்படும். குறைச்சு கொடுக்கப்படும் இருக்கு, கூட தான் கொடுக்கப்பட்டிருக்காரு. நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் கிள்ளி கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் அள்ளி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் அள்ளி கொடுக்கிற தேவன், அளந்து சரிந்து மடில் விழும்படி நிரப்பப்படுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனுக்கு நீங்க என்ன செய்யணும்? அவரை முதல் தேடுங்க, அப்புறம் மற்ற வேலையை பார்த்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். அது நான் கற்பனை கதையில ஒரு ஊழியக்காரர் ஒரு பிரசங்கத்துல சொன்ன கதை. ஒரு கடையில, ஒரு மளிகை கடையில ஒரு பையன் வேலை பார்க்கறான். அவர் இந்துல இருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு தம்பி. ஆனா அந்த தம்பி நல்ல வைராக்கியமான தம்பி. வைராக்கியம்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சின கொஞ்சம் சர்ச்சில் இருப்பான். இப்போ இந்த கடைக்காரர் சொன்னாரான், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவ் போடுது, கடைக்கு அன்னைக்கு தான் வியாபாரம் அதிகமாக ஓடுது, நீ ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட வேணாம், நீ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீ மற்ற நாளைக்கு போ அப்படிங்கிறான். மற்ற நாள் எங்களுக்கு ஆராதனை கிடையாது, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கு ஆராதனை, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கிழமை போகாமல் இருக்க முடியாது அப்படின்னா நான் வேலையை விட்டு நின்றுக்கிறேன் அப்படின்னு இருக்கான். அப்புறம் அந்த ஆள் பார்த்தாரா, இவனை விட்டா நான் ஆள் இல்லைன்ட்டு சரி ஞாயிற்றுக்கிழமை வாங்கிக்கிற கோயிலுக்கு போனாரான். அவரோட வைராக்கியம் பாருங்க, கடையில் வேலை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவர் ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு முதல் நாள் வந்து உட்காந்துருவான். அது உட்கார முடியல, சர்ச்சில் கூட்டுறது, பெருக்கிறது, வாய் போடுறது எல்லா வேலையும் செஞ்சுட்டு 6 மணிக்கு நம்ம கடைக்கு வர முடியுவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன ரிவார்டு கொடுத்தாரு தெரியுங்களா?
ஆச்சரியப்படுவீங்க. கிட்டத்தட்ட அந்த கடையை 5-6 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. கடைசியில் அந்த கடைக்காரர் என்ன பண்ணிருக்காரு, அவர் கொஞ்சம் உடம்பு முடியல, அவர் நல்ல கொஞ்சம் வியாபாரத்தை திறமையான பையன். அந்த பையனை கூப்பிட்டு சொன்னாரு, நீயே இந்த கடையை நடத்திக்கப்பா, என்னால் அதை நடத்த முடியலன்னாரான். அவன் சொன்னான், ஏன் நான் இவ்வளோ பணம் இருக்கு, இவ்வளோ கடைக்குள்ள பணம் நான் கொடுக்க முடியாது. சரி பரவாயில்ல, நீ கொஞ்சம் கொஞ்சமாக கொடு, இந்த கடையை நீயே வச்சுக்கிட்டு கடையை கொடுத்துட்டு போயிட்டாரான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அவன் வந்து ஆண்டவரை ஆர்டர் பண்ணான். ஆர்டர் பண்ணதுனால அந்த கடைக்கு ஓனரா மாறிட்டான். கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோம். ஆண்டவரை கனப்படுத்தினாலே அந்த கடைக்கு ஓனரா ஆண்டவர் மாற்றினார். இதுதான் ஆண்டவர் செய்கிற மகத்துவமான காரியங்கள். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவனை நானும் அசட்டை பண்ணுவேன். எது எப்படியோ ஞாயிற்றுக்கிழமை சமூகத்திற்கு உணர்ந்துடணும், ஒரு பாடத்தை உணர்ந்துடணும். அவன் வேலை நீ கொடுத்தாலும் கொடுக்கறது பரவாயில்ல, நான் கடையை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறேன்னு சொன்னேன். அதை ஆண்டவர் மறந்தாரா? அதே ஆண்டவர் அவனுக்கு சொந்த கடையை கொடுத்து மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. இந்த கொரோனா என்ன மட்டும் என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்க அப்படின்னால நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் சொல்ல முடியும், நிறைய சாட்சிகளா இருக்கு. ஆண்டவர் தேடணும் உங்களோட வாழ்க்கையில. இன்னைக்கு எங்க வாழ்க்கையில அப்படிதான். எங்க பையனுக்கெல்லாம் வேலை கிடைச்சதெல்லாம் ஒரு பயங்கரமான சாட்சி. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க ஆல் இந்தியா லெவல்ல. ஏன் சொல்லணும்னா பெருமைக்கு சொல்லல, புகழுக்கு சொல்லல, நான் சொல்ற சாட்சி நிமித்தம் உங்களுக்கு ஒரு இன்னும் விசுவாசம் பெருகும். ஐயோ நம்ம அப்படி இருந்தா நம்மளும் காண்டர் செய்வாரு. அதுக்கு தான் நம்ம தங்கச்சி பார்க்கலாம், இங்க வேடிக்கை பார்க்கக்கூடாது, இங்க பார்க்கணும். அதுல நான் எதுக்கு இந்த சாட்சி சொல்றேன்னா, இப்ப 2 லட்சம் பேர் எழுதின எக்ஸாம்ல இந்த காலேஜுக்கு எங்க பையன் ஒருத்தன் தான் பாஸ் பண்ணான். அந்த காலேஜிலே எங்க பையன் பேர் பாஸ் ஆயிருந்தான். நான் என்ன பெரிய பரிசுத்தவான் நீதிமானா? நான் என்ன ஆண்டவருக்கு அள்ளி கொடுத்துட்டேன்? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சேன், ஆண்டவரே எங்க வாழ்க்கை உங்க கரத்தில் தான் இருக்குது, உங்களை விட உங்களுக்கு யாரும் கிடையாது ஆண்டவரே. சங்கீதம் 31 தாவீது சொல்கிறார், தேவரே என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. நான் சொன்ன ஆண்டவரே, நீங்க அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் நல்லா இருப்போம் ஆண்டவரே, நான் தொடர்ந்து உங்களை ஊழியத்தை நாங்கள் செய்வோம், உங்களுக்காக வைராக்கியம் வாழணும் அப்படின்னு சொல்லி விட்டேன். அவனும் எக்ஸாம் எழுதுனான். ஆல் இண்டியாவில் 2 லட்சம் பேர் எழுதுறாங்க. பேர் வருமானமே நம்பிக்க முடியாது. அதில் எங்க போய் பாஸ் பண்ணான். பாஸ் பண்ணி முடிச்ச உடனே அடுத்து ரிட்டன் எக்ஸாம் இங்க சென்னையில் கூப்பிட்டுருந்தாங்க. அதுல நிறைய பேர் சொன்னா அந்த எக்ஸாம் நிறைய பேர் கிடைச்சிருவாங்க, அதுக்கு நிறைய மந்திரிமாரு அவங்களாம் ஆளை பிடிக்கணும் அப்படி இப்படின்னாங்க. அப்ப எங்க மச்சனை கூட வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நல்லா அப்பா காங்கிரஸ் பீரியட் நீங்க வந்து கொஞ்சம் ஆளுகளை பிடிங்க, அது பர்சனல் இன்டர்வியூல வந்து அவங்க நார்த் தான் வந்து செலக்ட் பண்ணோம், நீங்க கொஞ்சம் ஆளுகளை பிடிச்சி பண்ணிடுங்க, காசு போனாலும் பரவாயில்லாரு. அப்ப நான் ஒரு தைரியமா சொன்னேன், இல்ல நான் ஒரு முக்கியமான ஆள்கிட்ட சொல்லிட்டேன், அவர் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடுறது, அவர்கிட்டையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து நம்பிட்டு போயிட்டான். எனக்கு இருந்த யாரும் தெரியும், இயேசுவை தவிர யாரும் தெரியாது, இயேசுவை தவிர யாரும் தெரியாது. ஜெபம் பண்ணணும். அதே மாதிரி சென்னையில் போய் உட்காரணும். ஆண்டவரே இந்த இடத்துல உங்களை நம்பி தான் அப்பா வந்திருக்கிறேன், இத்தனை 1000 பிள்ளைங்க மத்தியில எங்க பையன் பேர் உங்களுக்கு தான் தெரியும், ஒரு வேலையை கொடுக்க உங்களால முடியும், பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் உதவி செய்யுது உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே, ஒரு வேலையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் நானும் அவனை மனதால் போட்டு அந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இன்டர்வியூ அனுப்பிச்சேன். போயிட்டு வந்தான், போயிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தான். அவ்வளோதான். 3 மாசம் 4 மாசம் ஆச்சு. சரி என்ன ஆர்டர் இல்லைன்னு பார்த்தாக்க திடீர்னு ஆர்டர் வந்துச்சுன்னா கூட இன்டர்நெட் அப்படியே நெட்ல தான் ஆர்டர் போட்டான். பார்த்தாக்கா யோசனை பண்ணான், போடுப்பா உன் பேர் இருக்குப்பேன், உன் ஆண்டவர் முன்குறிச்சிட்டாரு, நிச்சயம் வேலை கிடைக்கும்,
உனக்காக ஆண்டவர் யாவற்றையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138 கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நம்ம செஞ்சு முடிச்சாரு. நீ பாரு அப்படின்னு சொன்ன. நானே எங்கள் பையன் 4 பேரும், நான் 2 பசங்க, எங்கள் மனைவி எல்லாம் உட்காந்து லேப்டாப் தூக்கி வச்சு அப்படி ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இதுக்குள்ளே எங்கள் பையன் பேர் இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போட்டா எங்கள் பையன் பேர் பி ஜேம்ஸ் மெல்வின். அல்லேலூயா! கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனால காரியம் ஒன்றும் இல்லை. அதற்கு முதல் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது 2வது கிடையாதுங்க. அவர்தான். எங்க மனைவியெல்லாம் ஜெப நேரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா விடிய 3 மணிக்கு ஜெபிச்சுட்டு இருப்பா, 4 மணிக்கு ஜெபம், தூக்கம் இல்லையே ஜெபம் தான். நான் டெய்லி நான் 4:30 எந்திரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த கொரோனா பீரியட் வந்து தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு டெய்லி 4:30 எந்திரிக்கிறேன். கஷ்டம் தான். ஆண்டவர் தான் நிற்பவே. நம்ம ஜெபத்தை கணம் பண்ணுகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அன்னைக்கு பண்ண ஜெபம் வேணா போச்சா, வேலை கொடுத்தாரு இல்லையா? அதான் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்று இல்லை. அதே ஆண்டவராக தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவல்ல தேவனாயிருக்கிறார். நம்ம ஆண்டவர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல, ஏற்றத்தாழ்வு பார்க்கிற தேவன் அல்ல, பணக்கார ஏழையை பார்க்கணும், ஜாதி மதம் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் அன்பான தேவன். நீங்க ஒரு நிமிஷம் அப்பா ஒரு இடத்துல ரசிக்கப்பட்டவங்க படாமல் வந்திருந்தாலும் ஆண்டவரே ஏசப்பா எனக்கு வந்து வேலையை கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுன்னு கேட்டு பாருங்களேன். உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பாருங்க. ஆண்டவரே நீங்க நிச்சயம் ஆண்டவர் உங்களை அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா! இந்த சாட்சியை நான் ஏன் சொன்னேன்னா, நான் சொல்லணுங்கிற மூட நான் வரல, நிறைய இடங்களை சொல்லுவேன் நான். ஏன்னா அவரும் பார்ப்பாரு, பரவாயில்ல இந்த பையன் ஒரு வேலையை கொடுத்தது போறன்னு சொல்றானே, அவருக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்களே, உங்களுக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காதா? கிடைக்குங்க. உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை வாழாக்காம தலையாக்குவாரு, கீழாக்காம வேலையாக்குவாரு. காரணம் நீங்க அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். மற்ற யாரும் 33 முதலாவது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவர் தான். மற்றதெல்லாம் எனக்கு அப்புறம் தான். நான் ரசிக்கப்பட்ட காலத்தில் எங்கள் ஊர்லாம் எங்கள் அக்காவும் சில காரியங்கள் சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் அது பத்திரிக்கை அடிச்சிருப்பாங்க. எத்தனை மணிக்கு? கரெக்டாக 9 to 10:30. இப்போ 6வது நேரம். அப்போ சொல்லுவாங்க, தம்பி நீ கரெக்டாக வந்திருப்பா, நீ தான் தாய் மாமா அப்படிம்பாங்க. எந்த மாமனா இருந்தாலும் சரி. நான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு 2 மணிக்கு முடியும், அதுக்கு பிறகு தான் பஸ் ஏறி வருவேன். அவங்க நிறைய பேர் கருத்துருப்பா தான் நான் எல்லா காரியத்துக்கும் அப்படி தான் போனேன். அதை பற்றி நான் கவலைப்படலை. என்னை வாழ வைக்கிற தேவன் இயேசு தான். அல்லேலூயா! என்னை உயர்த்தினவர் தான். என்னை இந்த அளவுக்கு மனுஷன் நிற்க வச்சதவர் தான். அவருக்கு தான் முதல் கணம், முதல் மகிமை. அல்லேலூயா! இந்த நாளில் இப்படியாக இப்போ இந்த சின்னவனுக்கு பாருங்க, இன்னைக்கு அடிச்சு அந்த ஒரு கீபோர்டு வாங்கி கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கும். அவன் 9வது படிக்கும் கீபோர்டு வாங்கி கொடுக்க முடியல, அடம் பிடிப்பான். அவ்வளோ கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கீபோர்டு வாங்கி கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு கீபோர்டு வச்சுக்கிட்டு சொந்த 50,000 1 லட்ச ரூபா கீபோர்டு வச்சு கற்றுக்க முடியாதவங்க இருக்காங்க. நான் வெறும் 10,000 கீபோர்டு வச்சுக்கிட்டு ஒரு தம்பி முதல்ல சொல்லி கொடுத்தாரு. ஒரு 2 மாசத்துல அப்பெல்லாம் சண்டை போடும், எந்த நேரமாக தான் ஹெட்ஃபோனை போட்டு நைட்டில் வாசிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு ஆர்வம். இன்னைக்கு அநேக இடங்களில் தேவன் கொண்டு வாசிக்க வைக்கிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! காரணம் தேவனுக்கு தான் முதலிடம். அவருக்கு தான் கடைசி வரையும். வாழ்ந்தாலும் உங்களோடு தான், மறைத்தாலும் உங்களோடு தான். அல்லேலூயா! அந்த ஒரு கான்செப்டோட நம்ம இருக்கும்போது கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா! வேதத்திலிருந்து சில காரியங்கள் சொல்லி நான் முடிப்போம். சங்கீதம் ஏன் நான் ஆண்டவர் தேடுங்க சொல்றேன்னா, இன்னைக்கு தேடுனவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம், தேடாதவங்களுக்கு கிடைக்கலங்க. முதல்ல தேடுறவங்களுக்கு தான். இந்த ஒரு சின்ன கதையை பாருங்க. லூக்கா 19 சகை என்கிற ஒரு மனுஷன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான். லூக்கா 19 எடுத்துங்க. அது வாசிக்குமா? 1 லூக்கா 19. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாயிருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன். இந்த மனுஷன் யார் தெரியுங்க? ஒரு பெரிய ஐஸ்வர்யம், ஆயக்காரருக்கு தலைவன். நம்மள்ட்ட கொஞ்சம் வசதி வந்துட்டு நம்மளை பார்க்க பிடிக்க முடியாது. இவ்வளவு பெரிய மனுஷன் வசதி இருந்தோம், ஏகப்பட்ட பணங்கள் இருந்தோம், வரி வசூல் இருக்கிற மனுஷன். உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். அந்த மனுஷன்
வாழ்க்கையில எல்லாமே என்ன, தன் மனசுக்கு ஏற்ற நிம்மதி சமாதானம் இல்லாமல் இருந்த அப்படின்னால அவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கல. இப்படி இந்த சர்ச்சு வழியா ஒரு சுதாரண சோழனே இந்த குத்தாலத்து வழியா ஏசு இப்படியே போறாரு அப்படின்னு யாரும் சொல்லியிருப்பாங்க போறது. உடனே அவன் அந்த கேள்விப்பட்டு இன்னைக்கு நான் ஏசு எப்படியே பார்க்கணும், அவன் ஏச தேடியே போய் பார்த்தான். அவன் தேடாம வீட்டுல உட்காந்து பார்க்கல. அவளுக்கு அனுசூருவான். அவன் நினைச்சேன்னா அவனுக்கு இன்னொரு பிரச்சனை வருது. அவருக்கு என்ன, ரொம்ப வளர்த்தியா வரணும், என்ன வரணும், குள்ளனா வரணும். பாருங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, மனசுல எவ்வளவு கவலை இருக்கும். நிறைய குட்டையாளர் பிள்ளைங்களாம் பார்த்து கொஞ்சம் மரண பிள்ளைகளை பார்த்து மனசு கஷ்டமா இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில குட்டியாட்டம். அவன் குள்ளவன் இருந்தபடியால் அவன் இயேசுவை பார்க்கணும், கணக்குளத்தில் எப்படி பார்க்கணும். ஆனா அவனுக்கு இருந்த வசதி ஒரு குள்ள மேல இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஒட்ட மாடி மேல இருக்கு பார்த்ததுலாம் அவன் அதெல்லாம் பார்க்கல, சிந்திக்கவே இல்லை. எனக்கு எப்படி இயேசுவை போய் பார்க்கணும், அதுதான் முதல்ல. நான் அந்த கவனிங்க வச்சு நான் முந்தா நாள் அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப யோசிச்சேன். அவனுக்கு இருந்த வசதிக்கு குதிரையில வந்து இயேசுகிட்ட வந்து இயேசுகிட்ட பேசிட்டு இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய பில்டிங் மேலே இருந்திருக்கலாம், அல்லது ஒரு காரணம் வந்திருக்கலாம், எதுல இருந்திருக்கலாம் வச்சுங்களேன். அவன் அதெல்லாம் பார்க்கல. அவன் குள்ளனா இருந்த அப்படின்னாலே பக்கத்துல ஒரு காட்டுக்கு மரத்துல ஏறி இயேசுவை பார்க்கறான். நடந்தது என்ன பார்த்தீங்களா, அதை வாசிங்க. இயேசு அப்படி பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. இயேசு எப்படி பார்த்தாரா, அண்ணாந்து பார்த்து இன்றைய சகையிலே கீழே இறங்கிடுவோம், இன்னைக்கு உங்களோட கூட போஜனம். எவ்வளவு பெரிய விஷயம் பண்ண நம்ம ஆண்டவர் கண்கள், கர்த்தருடைய கண்கள் பூமியையும் உலகம் இருக்கிறது. அவர் கண்கள் மகன்கள் மறைவாக ஒன்றும் எல்லாம் நிர்மாணம் வெட்ட வெளிச்சமா இருக்கிறது, எல்லாம் அவருக்கு தெரியுங்க. அவரு மேல இருக்கிற சகையை பார்த்துட்டு அண்ணாந்து பார்த்து பேர் எப்படி சகையை இறங்கி வைப்பாங்கிறது ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்கலேன். இந்த ஊர்ல ஒரு முதலமைச்சரோ ஒரு மந்திரி போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மனு கொடுக்கணும். நான் ஒரு மனு எழுதி வச்சு தொடர்ந்துட்டேன்னா கொடுக்க உருவாங்களாமா. அவர் வரத்து மந்திரி வரத்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சரி கடை போட்டு 100 போலீஸ் வந்து அங்க கூட்டம் போட்டு ரோட்ல ஒரு மனுஷன் நடக்க முடியாது. 5 மணிக்கு வராங்கன்னா 2 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சாதாரண 5 வருஷத்துல வீட்டுக்கு போற ஆளுங்களுக்கு வானத்தையும் பூமியும் சகல அந்த சகோதரர்களை படைத்து அந்த உலகத்தை பண்ணும். உன்னை அண்ணாந்து பார்த்து இறங்கி வாப்பா அப்படின்னு கொடுக்குற ஒரு தெய்வத்தை பார்க்க முடியுமா? அவர் தாங்க சர்வ வல்லமுள்ள தெய்வம். அதுக்கு அவன் செஞ்ச ஒரே காரணம், வீட்டுல உட்கார்ந்து இருக்கல, தேடி போனான். அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. உலகத்துல எனக்கு எல்லாமே இருக்குதுப்பா, என் மனசுக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஆறுதல் கிடையாது. இவ்வளவு பணத்தை வச்சுட்டு நான் என்ன செய்வேன்? அங்க ஆண்டு சமாதானத்துக்கு ஆண்டவர் தேடி போடி போனான். நடந்தது என்ன? அவன் சீக்கிரமாக சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா? இயேசு அழைச்சிட்டு போங்க. இன்னைக்கு ஆராதனைக்கு வந்துருக்கீங்களா? வீட்டுக்கு சும்மா போகுது சொல்லுங்க, ஏசப்பா என் கூட வாங்கப்பா, என் வீட்டுக்குள்ள வாங்கப்பா, என்னோட வாங்கப்பா. அன்னைக்கு எம்மா ஒரு சீசரோட நடந்து போனாரு, இன்னைக்கு உங்களோட நடந்து வர மாட்டாரா? நீங்க கூப்பிடணும், அழைக்கணும். அழைச்சாதான் வருவார். காணாமல் திருமணத்துல முதல் அற்புதம் ஆண்டவர் செய்யும் போது வேதத்தில் தெளிவாக வருகிறது. இயேசுவும் தாயாரும் திருமணத்துக்கு அழைக்கப்பட்டார்கள் எழுதப்பட்டிருக்கு. அழைக்கணுங்க. இன்னைக்கு உலகத்துல எல்லாத்துக்காக செய்வாங்க, இயேசு அழைக்கிறதா கடைசியில் வச்சுவாங்க. ஒரு நல்ல காரியம் எல்லாமே பண்ணிடுவாங்க, ஆனா ஜெபம் கடைசியில் வரும். அப்படி பண்ணாதீங்க. நீங்க முதலாவது ஒரு மகளை விட்டு முதல் மனிதன் முதல் எல்லாருக்கும் முதல் அவருதான் சகையங்கிற மனுஷன். ஆண்டவருக்காக தன்னை தாழ்த்தி, அவ்வளவு பெரிய மனுஷன் தாழ்ந்த, தன்னை மறந்துட்டான். அவன் ஐஸ்வர்யவான், ஆயிரக்காரன் தலைவர்களை மறந்துட்டான். இயேசு ஒண்ணுமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி அவன் மேல ஏறி உட்கார்ந்து
பார்க்கும்போது இயேசு அண்ணாந்து பார்த்து சகை இறங்குவார். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், என்று செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே, நல்லவர் இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, இந்த நாளிலே கர்த்தாவே, கர்த்தரே தான் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் அனுப்பி கொடுத்தீர். ஆராதனை முழுவதையும் கர்த்தருக்கு பொறுப்படுத்திக் கொண்டீர். விசேஷமாக செய்து கொடுக்கும்படி தூர இடத்திலிருந்து பிரயாணப்பட்டு பாதுகாப்போடு கொண்டு வந்து உடைய வார்த்தைகளை கர்த்தரே தாமே உடைய மகன் மூலமாக இடைபெற்றீர். அவர்களுக்காக, இந்த குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவருடைய தெய்வீக கரம் தொடர்ந்து அவர்களோடு குடும்பத்தோடு கூட இருந்து இன்னும் அதிகமாய் இருந்து நடத்துவதற்கு இன்னும் அநேகமாயிரம் ஜனங்களுக்கு எப்போதும் அவர்களை ஆசீர்வாதமாக வைத்து நடத்துவதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக கிருபைக்காக இன்னும் அதிகமாய் துதிக்கிறோம். ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், என்று செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே, நல்லவர் இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, இந்த நாளிலே கர்த்தாவே, கர்த்தரே தான் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் அனுப்பி கொடுத்தீர். ஆராதனை முழுவதையும் கர்த்தருக்கு பொறுப்படுத்திக் கொண்டீர். விசேஷமாக செய்து கொடுக்கும்படி தூர இடத்திலிருந்து பிரயாணப்பட்டு பாதுகாப்போடு கொண்டு வந்து உடைய வார்த்தைகளை கர்த்தரே தாமே உடைய மகன் மூலமாக இடைபெற்றீர். அவர்களுக்காக, இந்த குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவருடைய தெய்வீக கரம் தொடர்ந்து அவர்களோடு குடும்பத்தோடு கூட இருந்து இன்னும் அதிகமாய் இருந்து நடத்துவதற்கு இன்னும் அநேகமாயிரம் ஜனங்களுக்கு எப்போதும் அவர்களை ஆசீர்வாதமாக வைத்து நடத்துவதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக கிருபைக்காக இன்னும் அதிகமாய் துதிக்கிறோம். ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.